கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகள் வந்து நம்ம தியானித்து கொண்டு வந்துருக்கோம். அது 6 வார்த்தைகள் நம்ம தியானிச்சிருக்கோம். அதில் வந்து கடவுள் நிறைய வெளிப்பாட்டை வந்து நம்ம கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கூட நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7ஆம் வார்த்தையை குறித்து தியானிக்க வந்திருக்கோம். அதுக்கு ஆதாரமாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். இந்த வார்த்தையில வந்து இயேசு கிறிஸ்து மூலியும் போது நம்ம அவருடைய கீழ்ப்படிதலை வந்து பார்க்க முடியுது. நம்ம வாசிக்கலாம். கொலோசையர் 1:14. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம கடவுளுக்கு வந்து அவ்வளோ வல்லமை இருந்துச்சு. அவர் இயேசு கிறிஸ்து வந்து எந்த ஒரு டெஸ்டினேஷனும் இல்லாமல் பிதா சொன்னார்ன்ற ஒரே காரணத்தினால வந்து அவர் வந்து தன்னைக்கால தாழ்த்தி பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி வந்தார். அந்த நம்ம வந்து இதில் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ஒபீடியன்ஸை வந்து பார்க்க முடியுது. அவர் நினச்சிருந்தா வந்து அவர் என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம், தூதர்களை இறக்கி வந்து அவர் காப்பாற்ற சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அவர் பிதா சொன்னார்னு சொல்லிட்டு அந்த கீழ்ப்படிதலோடு அவர் வந்து அது கீழ்ப்படிந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். நம்ம வந்து கெத்செமனே தோட்டத்தில் வந்து பார்க்குறோம். அவர் வந்து ஜெபம் பண்ணும்போது அவர் வந்து அந்த பாரம் வந்து அவரால் தாங்க முடியாமல் அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆதியிலேருந்து பிதாவும் கிறிஸ்துவும் வந்து ஒன்றா இருக்காங்க. நம்மளுடைய பாவத்தினால அது வந்து அவர் பிரிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த பாரம் அவரால் தாங்க முடியாமல் அவர் வந்து மனம் கசந்து அழுது வந்து அங்கே ஜெபம் பண்ணுறாரு. ஆனாலுமே வந்து சிலுவையில் வந்து அவரை அடித்து அவமதித்த போரும் வந்து அவர் வந்து அந்த பொறுமையோடு சகித்து கொண்டார். ஏன்னா அவர் கீழ்ப்படுத்ததுனால பிதா வந்து அவர் சகிதத்துக்கு வந்து அவர் தன்மை கொடுத்தாங்க. இப்பொழுது நம்ம வந்து சின்ன பசங்களாக உட்காந்துருக்கோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டளை எபேசியர் 6:1. குழந்தைகளை பெற்றோருக்கும் கற்றோருக்கும் கீழ்ப்படிகள், இது நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த கட்டளையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்ம ஒரு வயசு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீச்சர்ஸுக்கு ஒன்றும் தெரியாது, அப்புறம் பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோம். நம்ம வந்து அப்படி ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொன்னதை வந்து அப்படியே வந்து கீழ்ப்படிந்தார். நாங்களும் அதே மாதிரி கீழ்ப்படினோம். இது வரைக்கும் நம்ம கீழ்ப்படிலைன்னா இப்போ நம்ம வந்து ஜெபம் பண்ணி நம்ம வந்து இயேசுப்பாக்கிட்ட வந்து அது மனம் திரும்பி நம்ம வந்து கீழ்ப்படினும் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 2வதாக அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து அவர் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. 100க்கு அதிபதி வந்து இவர் தான் மெய்யான கடவுள்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் 100க்கு அதிபதி வந்து அவர் இயேசு வந்து அறிந்தவர் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து கீழ்ப்படிந்தால் நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மளும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நிறைய வசனங்களை கேட்டிருக்கோம். ஆனால் அதை கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா அது வந்து கடவுளை மறுதளிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து நம்ம கேட்ட வசனத்தை வந்து நம்ம வெறும் அதை கேட்டுட்டு இன்னொரு காதை விடாமல் நம்ம அதன்படி ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்லேயே வந்து இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சாட்சியெல்லாம் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.